ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் திருவாதிரை களி. எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா? 1/2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நல்லா கொஞ்சம் ரொம்ப நிறம் மாறாமல் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். முன்னைக்கு அரிசி வந்து லேசாக வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு, கலரும் லேசாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம மிக்சியில் கொட்டிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு, இதையும் போட்டு நல்ல செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பைத்தம் பருப்பும் நல்ல வாசனை வருது, நல்லா லேசாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம ரவை பதத்துக்கு இப்போ பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவை பதத்தில் பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானோடனே ஒரு 4 முந்திரி பருப்பு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முந்திரி நல்ல பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சுட போகிறேன். இப்போது இதே கடாயில் நம்ம வந்து மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ ஓப்பன் மெத்தடில் குக் பண்ண போகிறதுனால 4 மடங்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு 3 பங்கு தண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போது நான் இதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை நல்லா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி அதோட 3 கப் அளவுக்கு தண்ணி, மொத்தமாக 3 கப்பு வர்ற அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கொதி வர்ற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருப்போம். வெல்லம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்து அதோட பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பு கலவையை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ தீயை வந்து நம்ம கொஞ்சம் மிதமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம குக் பண்ணுறப்ப கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் லேசான வார்ம் வாட்டராக இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை இது ரொம்ப கட்டி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த வார்ம் வாட்டரை ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு நம்ம வேக வைப்போம். இப்போது நான் மேற்கொண்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. அரிசி வந்து பழைய அரிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட இழுக்கும். புது அரிசியாக இருந்ததுன்னா அவ்வளோ தண்ணி இழுக்காது. ஸோ இதில் வந்து இப்போ டோட்டலாக 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, 1 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ் தேங்காய், ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வாசனைக்கு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட திருவாதிரை களி தயார். திருவாதிரைக்கு பண்ணுற கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கடாயை சூடு பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். நம்ம தனியா வந்து ஒரு 3/4 பதம் வறுபட்டுருக்கிறப்ப இதில் ஒரு 5 இல்லை 6 சிகப்பு மிளகாய்கள், காய்ந்த மிளகாய்கள், இது நம்மளோட கார அளவுக்கு ஏற்றபடி எடுத்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த தனியாவையும் காய்ந்த மிளகாயையும் வறுத்து நான் ஒரு மிக்சியில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா நிறம் மாறி நல்ல வாசனை வருது. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு திருவின தேங்காய், இது வந்து வறுக்க வேண்டாம், சும்மா இந்த சூட்டில் போட்டு ஒரு பெரட்டி எடுத்துக்கிட்டால் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்ல ஒரு பெரட்டிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மிளகாய் தனியா கலவை இதோடு சேர்த்து போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்மளோட இந்த கலவை அரைச்சி தயாராக இருக்குது. இப்போ 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பில் பாதி அளவு கொண்டக்கடலை எடுத்து அதையும் நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு களைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பருப்போட ஒரு சின்ன பீஸ் பொரிச்ச பெருங்காயமும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த 7 கறிக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்ப்போமா? மொச்சை, அவரை, வாழைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், கொத்தரங்காய். யூஸ்வலாக இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் தான் எடுப்பாங்க. நாட்டு காய்கறிகளில் ஏதாவது 7 காய்கறிகள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ நம்மளோட காயெல்லாம் வெந்து ரெடியாக இருக்கா. இதில் நம்ம வேக வச்ச பருப்பு கலவையை சேர்த்துக்கலாம். இந்த கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், தனியா, மிளகாய் இந்த கலவையை சேர்த்துடலாம்.
1/4 கப் அளவுக்கு மிக்ஸியை அலசி அந்த தண்ணியும் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை விட்டுடலாம். இதையும் சேர்த்து நல்லா அந்த புளி வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். சும்மா ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், இந்த புளி வாசனை போயிடும். இப்போ எல்லாம் சேர்ந்து கொதி வந்துருச்சு, இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இறக்கி வச்சுட்டு இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, ஒரு காய்ந்த மிளகாய். இதுக்கு வெடிக்க ஆரம்பிச்சோன்னே இந்த கருவேப்பிலையும் போட்டு குழம்புல கொட்டிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயோட வாசனை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பச்சை தேங்காய் எண்ணெய் இறக்கி வச்சதுக்கப்புறமா விட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதுதான் ட்ரெடிஷ்னலாக திருவாதிரை களியோடு சர்வ் பண்ணுற திருவாதிரை கூட்டு. இந்த திருவாதிரை கூட்டு திருவாதிரை களியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.